ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குவெஸ்டிசம் மான்கா தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் கண்ணில் ஐப்ரோவே இல்லாத லீடாங் ரத்தத்தில் அவன் ஐப்ரோஸை வரைஞ்சிக்கிட்டு நான் தான் லீடாங் த ஐப்ரோனுக்கு இருக்குத்தனவ சீன் போடுறான். சரிடா, இப்போ நீ என்ன பண்ண போகிற? கையில் வச்சிருக்க கட்டி வச்சு எங்கள் ரெண்டு பேரையும் தோக்கடிக்க போறியானே. அவங்க ரெண்டு பேரும் நக்கலாக சிரிச்சு முன்னாடி வர நேரத்தில் அது அவனுக்கு தேவையே படாதுன்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. அது ஹாஜுன் தான். கையில் ஒரு வெப்பன் வச்சுருந்தா கூட அந்த தொப்பை வச்ச லீடர்கிட்ட லீடாங் செம்மையாக அடி வாங்குறான். ஹீரோ அப்போ கூட நினைக்கிறான், வர்ற வழியில் ஏதாவது ஒரு கார்டு அவன் கிட்ட கொடுத்து அவனோட பொட்டன்ஷியல் ஸ்பீட்னு எதையாவது இன்க்ரீஸ் பண்ணலாமா, ஸ்ட்ரென்த்து எதையாவது. பிகாஸ் அவன் லெவலப் ஆனால் கூட அவனால் சமாளிக்க முடியாது. ஏன்னா நான் பார்த்ததுலேயே அவனுக்கு தான் பொட்டன்ஷியல் கம்மி, ஃபெயில் ஆகிற அளவுக்கு. பட் ஹீரோ எதுவுமே பண்ணாமல் அவனோட ஸ்ட்ரென்த்து, ஸ்பீட், எஜிலிட்டின்னு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. என்னன்னு பார்த்தா அவன் கீழே இருந்து அதை விட ஸ்ட்ராங்கான ஒரு வெப்பனை கையில் வச்சுருக்கான். இவன் எந்த ஒரு வெப்பனை கையில் வச்சுருக்கானோ அதுக்கேற்ற மாதிரியான ஸ்ட்ரென்த் அவனுக்கு மாறும்னு இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சு அந்த தொப்பை வச்சிருக்க லீடரை மொத்தமாக காலி பண்ணுறான். ஒரு சண்டையில் வெப்பனை தூக்கிட்டு வரவன் கோவலன்னு எனக்கு தெரியும்டா. பட் இருந்தாலும் என்னால் மற்றவங்களை விட வீக்காக இருக்கிறத பொறுத்துக்க முடியலன்னு இவனுமே டயர்டாகி அந்த லீடர் மேலே விழுந்துட்டான். இல்லை, நான் இவ்வளோ சீக்கிரமாக டயர்டாகக்கூடாது. நான் சீக்கிரமாக போய் ஹாஜுனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இவன் ஹாஜுனை திரும்பி பார்க்குற நேரத்தில் அவன் ஏற்கனவே ஒருத்தனை அசால்ட்டாக காலி பண்ணிட்டான். இன்னொரு லீடர் போன தடவை என்ன சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணதுனால தானே தோக்கடிச்சேன். நான் ஒன்று இவனுங்கள மாதிரி இல்லை, நான் வித்தியாசமானவன், வித்த தெரிஞ்சவன் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த பார்க்யூன் ஹாஜுனோட தலையிலேயே மோதுறான் ஒரு பைத்தியக்கார மாதிரி. பட் இவன் அசரவே இல்லை. அவ்வளோதானா, பேசி முடிச்சிட்டியா? என் கணக்கு நீ எந்த விதத்துலையும் வித்தியாசமாக தெரியலடா. இந்த பூச்சிங்கல்ல நீயும் ஒருத்தன், அவ்வளோதான். இவனோட நெஞ்செலும்பை மொத்தமாக நொறுக்கிறான். அவ்வளோதான், என்னோட கதை இதோட முடிஞ்சிருச்சான அந்த பார்க்யூன் யோசிக்கிற நேரத்தில் லாஸ்ட் டைமில் அந்த டாப் லீடர் ஜேஹா ஹாஜுனை கிக் பண்ணி இவனை காப்பாற்றுறான். ஜேஹாவே ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துட்டான். நான் லீடாங்க ஆச்சரியப்படுற நேரத்தில், அஃப்கோர்ஸ் நாங்கள் வராமல் எங்கே போக போகிறோம் சொல்லு. பார்க்யூன் ஒரு பைத்தியக்காரனாக இருக்கலாம், பட் இருந்தாலும் அவன் என் ஃப்ரெண்டாக போயிட்டானே. நான் இப்போ வந்தே தீர்வேன். அவன் கேங்கோட இங்கே வந்திருக்கான். 3 பேரை கூப்பிட்டு வந்திருக்கான். இப்போ நிறைய பேரை கூப்பிட்டு வந்திருக்கேன்னு ஹாஜுன் கேட்டதுக்கு, ஆமாம், த கிரேட் ஹாஜுனோடையே சண்டை போடணும்னா இத்தனை பேரையாவது நான் கூப்பிட்டு வரணும்ல. உங்கள் லீடர் கூட இங்கே இல்லையா? அப்போ நீ செத்தடா. இவனுக்கு யாருன்னு தெரியுமா? இதுக்கு முன்னாடி நீ பார்த்தது இல்லையில. நான் புதுசாக ஃபார்ம் பண்ண ஆக்ஷன் டீம் இவனுக்கு. உன்னை பொழக்கிறதுக்காகவே ஃபார்ம் பண்ணவனுக்கு இவனுக்குன்னு பொழக்கிற நேரத்தில் ஆக்ஷன் டீம் அது மயிராது வரிசையாக வந்து வாங்கிட்டு போங்கடா. இவன் மொத்த பேரையும் பொழக்க ஸ்டார்ட் பண்ணுறான். இவனோட 3 ஸ்பெஷலான ஃபைட்டர்ஸ், பட் ஒவ்வொரு அடியிலும் இவனுக்கு நாக் அவுட் ஆகிற மாதிரி தெரியுது. ஏன்டா இவனுங்களுக்கு நான் இவ்வளோ பில்டப் கொடுத்தியா? பலவீனமாக இருக்கானுங்கன்னு ஹாஜுன் கேட்டதுக்கு, டே முட்டா பையிலே, நீ தான்டா ஸ்ட்ராங்காக இருக்க, அவனுக்கு ஒன்றும் வீக் இல்லை. சரி இப்படியே இருக்கட்டும், பட் உன்னால் எவ்வளோ நேரம் உங்களை சமாளிக்க முடியும்? அது போக இவனுங்க உன்கிட்ட சண்டை போட்டு முடிச்சா திருப்பி என்கிட்ட நீ சண்டை போடுற அளவுக்கு வந்துட்டு எனர்ஜி இருக்குமா? நீ வேன் கேட்குற நேரத்தில் இந்த நியூஸ் எல்லாமே ஹீரோக்கு போகுது. தலை, யாரோ 3 பெரிய வித்தை தெரிஞ்சவனுங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன் இந்த தடவை. நம்ம ஹாஜுனை பொழக்க போகிறானுங்க நம்ம பேசுகிற நேரத்தில், நான் சீக்கிரமாக வந்துடுறேன்டா, நீ எப்படியாவது ஹாஜுனுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு ஹீரோ பேசுனா அந்த தகவல் கொடுக்குறவன் சப்போர்ட்டை தப்பாக நினச்சிட்டு பக்கத்தில் நின்று ஹாஜுன் ஹாஜுன் ஹாஜுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோவால் இதுக்கு மேலே ஓடவே முடியல, அங்கேயே நின்றுட்டான். இதுக்கப்புறம் நான் ரெக்கவரி பில்லை எடுத்துகிட்டு ஓடினா கூட டைம்குள்ளே என்னால் அங்கே போக முடியாது. என்னால் இப்போ என்ன பண்ண முடியும்னு இவன் நினைக்கிறப்ப இவனுக்கு ஒரு ஐடியா வருது. அது என்னன்னு இப்போ காட்டலை. இங்கே இவனுங்களுக்குள்ளே நடந்த சண்டையில் 2 சைடுமே டயர்டாயிட்டானுங்க. அந்த ஆக்ஷன் டீமில் 3 பேரை கூப்பிட்டு வந்ததுக்கு ரீசனே ஹாஜுனை டயர்டாக்கிறதுக்காக தான். இந்த டைமில் மறுபடியும் இந்த ஆக்ஷன் டீம் 2வது ரவுண்ட் ஆரம்பிக்கிறானுங்க. ஹாஜுனை அடிக்க போகிறப்ப சடனாக அவன் எதையோ பார்த்து ஷாக்காகி நிற்கிறான். என்னன்னு பார்த்தா ஹீரோ அவன் கிட்ட இருந்த மொத்த கார்டையும் கடைசி நேரத்தில் ஹாஜுன் மேலே யூஸ் பண்ணியிருக்கான். இப்போ இந்த இடத்துல ஆரா ஃபார்ம் பண்ணி ஒரு பேய் மாதிரி நிற்கிறான். இப்போ இவனுக்கு கிடைச்ச ஸ்பெஷலான அட்டாக் கார்டு கைசின்னு ஒரு மார்ஷியல் ஆர்ட். இதுக்கு முன்னாடி நான் இதை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. ஒரு ஸ்பைனை சேர்ந்த ஹைப்ரிட் ஸ்டைல் மார்ஷியல் ஆர்ட்னு போட்டிருக்கு. இங்கே இந்த கைசியை யூஸ் பண்ணி ஹாஜுன் பொழக்கிறான் எதிரில் வரவனை. இந்த மார்ஷியல் ஆர்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ட்ரெடிஷ்னல் மார்ஷியல் ஆர்ட் மாதிரி நிறையா வேஸ்டடான மூமெண்ட்ஸ் இருக்காது. இதுக்குன்னு ஒரு ஃபார்ம் இருக்காது. இது ஒரு மிலிட்ரி ஸ்டைல் காம்பேக்ட். இப்போ இந்த சுச்சுவேஷனில் இவனுக்கு ஆயுதமே தேவைப்படலை. ஏன்னா இப்போ இவனோட மொத்த பாடியுமே ஒரு வெப்பன் மாதிரி. இதை ஜீஹா வாயை பொழந்து பார்க்குற நேரத்தில் எதிரில் இருக்க ஹாஜுன், உன்னால் என்னையே தோக்கடிக்க முடியல, நீ எல்லாம் ஸ்கூலோட லீடர்ஸ் தோக்கடிக்க போறியா? டே முட்டாள், ஒரு விஷயத்த மட்டும் மண்டையில் ஏற்றிக்க ட்ரை பண்ணு. அந்த கிறுக்கன் சூகியான் இருக்கானே, அவன் என்னை விட பெரிய பலசாலி. இங்கே ஹீரோ ஏகப்பட்ட நர்ச்சர் கார்டை யூஸ் பண்ணியுமே ஹாஜுனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல் தான் கிடச்சிருக்கே தவிர அவனோட ஸ்டேட்டஸ் எதுவும் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியல. பிகாஸ் அவனுக்கு ஏற்கனவே இன்க்ரீஸ்டான லெவலில் தான் ஸ்டேட்டஸ் இருக்கிறதால இதுக்கு மேலே அவனை இன்க்ரீஸ் பண்ண முடியல. இந்த அளவுக்கு லெவலில் இருக்கவங்களை டெவலப் பண்ணுறதுக்கு இன்னும் அதிக கார்டு தேவைப்படும்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். இங்கே ஹாஜுனுக்கு புரியவே இல்லை, இப்போ நான் என்ன மாதிரியான ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல் யூஸ் பண்ணுறேன். பல வருஷமாக பாக்ஸிங்கை ட்ரெயின் பண்ணி எப்படி என் பாடி நேச்சுரலாக யூஸ் பண்ணுதோ அதே மாதிரி இந்த ஸ்டைலையும் சண்டை போடுது. இதை நான் டிவியில் கூட பார்த்ததில்ல, பட் எனக்கு ஃப்ளூயண்ட்டாக வருதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் கைசியையும் பாக்ஸிங்கையும் கலந்தடிச்சு அங்கே இருக்கிற மொத்த பேரையும் பிரித்து மேய்றான். பட் கடைசி நேரத்தில் இவன் தலையில் டெம்பிள்லேயே ஒரு அடி விழுது. அது ஜேஹா தான். இது டோர்னமெண்ட்லலாம் இல்லீகலான ஒரு மூவ் தெரியுமா? இதெல்லாம் ஏன் டோர்னமெண்ட்டில் பேன் பண்ணுறானுங்க? இதை பண்ணால் எவ்வளோ அழகாக இருக்குது பற்றியா? இதை யூஸ் பண்ணுறதுக்கு போய் நான் பேன் பண்ணியிருக்கானுங்கன்னு இவன் பேசுகிறப்ப தான் தெரியுது.
இதுக்கு முன்னாடி இவன் டோர்னமெண்ட்டில் ஃபைட்டராக இருந்திருக்கான் போல. ஏதோ ஒரு காரணத்துக்காக இல்லீகலான மூவ்ஸை யூஸ் பண்ணதுனால இவனை பேன் பண்ணியிருக்கானுங்க. இது இருக்கிறதுலே ஒரு வீக்கான ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் மாதிரி. போதையில் இருக்கிற மாதிரி ஆயிட்டான் ஹாஜன். அவன் கண்ணுக்கு எதிரில் தெரியுற எல்லாமே ரெண்டு ரெண்டாக எனக்கு தெரியுது. இப்போ நீ கேசி தானே யூஸ் பண்ண? இதே படம் கற்றுக்கிட்ட? நிஜமாவே பக்கத்தில் இருந்து சண்டை போட்டுறப்ப இது ரொம்பவே நல்ல ஒரு காம்பேக்ட் ஸ்டைல் தான். பட் தூரத்தில் இருக்க என்ன மாதிரி ஒரு ஆளை தொடக்கூட முடியாதுன்னு எதிரில் இருந்து அவன் கிக் பண்ணுறான். இவனை பார்த்தாலே தெரியுது இவன் ஒரு டேக் கொண்ட ஃபைட்டர்னு. சண்டையில் ரேஞ்ச் ரொம்ப முக்கியம். இவன் பக்கத்தில் போனால் தான் ஜெயிக்க முடியும்னு ஹாஜனுக்கு தெரியும். பட் இவனுக்கு பக்கத்தில் கூட நெருங்க முடியலை. ஒரு சண்டையில் பேலன்ஸும் ரேஞ்சும் எதுக்காக முக்கியம்னு தெரியுமாடா? ஒரு காளை மாடு எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் அந்த மாட்டை அடக்கிறவனை தோக்கடிக்கவே முடியாது. இதுதான் பேலன்ஸோட பவர்னு இவன் ஹாஜன் தோல்லையே ஏறி நிற்கிறான். அந்த ஆங்கிள் இருந்து ஒரு ஆக்ஸ் கிக் கொடுக்க ட்ரை பண்ணுறான். பட் கடைசி நேரத்தில் அந்த காலை பிடிச்சி இழுத்து அவன் முகத்திலே ஒரு பஞ்ச் வச்சிருக்கான். பட் இந்த ஜீஹா விழுகிறதுக்கு முன்னாடி கூட ஆப்போனண்ட் அடிச்சுட்டு தான் விழுந்திருக்கான். அடுத்த ரவுண்டுக்கு ஜீஹா ரெடியாகிறப்ப நான் தோற்று போயிட்டேன்னு ஹாஜன் சொல்கிறான். இல்லை புரியல, நீ இப்போ என்ன சொல்கிற? எனக்கு சரியாக கேட்கல. நான் ஆப்போசிட்டில் இருக்க நிற்கிறப்ப நான் ஒத்துக்கிறேன்டா. தேவையில்லாத எக்ஸ்கியூஸ் சொல்ல விரும்பலை. நான் நிஜமாவே இப்போ தோற்று போயிட்டேன் தான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். நான் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கிறேன். இதுக்கு மேலே இந்த விஷயத்த நீ பார்த்துக்கொண்டு கூலாக யார்கிட்டயோ பேசுகிறான். அது ஹீரோ தான். அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஏதோ அர்னால்டு மாதிரி பாடி வச்சிருக்கவன் மாதிரி ஆனா ஊனா சண்டைக்கு வந்தாலும் ஷர்ட்டை கழட்டி தூக்கி போட்டு பனியனோட நிற்கிறான். யார் வந்திருக்கா பாரு? இந்த பொடியனை நான் ஏற்கனவே காலி பண்ண மாதிரி ஞாபகம் இருக்கு. நீனும் சாகலையாடான்னு எதிரில் ஜீஹா கேட்குறப்ப அவன் மைண்டில் ஓடுறது ஹாஜனோட கடைசி பஞ்சிலே இவன் ரொம்ப டேமேஜ் வாங்கியிருக்கான். இந்த சண்டையில் நான் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறான். போன தடவை நடந்த மாதிரி இப்போ மறுபடியும் நடக்காதுடா. இப்போ நீ முழுசாக வேற ஒரு விஷயத்த பார்க்க போகிறேன்னு இவனோட உள்பனியனை எக்ஸ் ஷேஃப்லாம் மாற்றி அவனோட ஐகானிக் ஸ்டைலில் நிற்கிறப்ப அப்படியா, அதுவும் நல்லதான். அப்படியாவது நீ உயிரோட இருப்பேன்னு இவன் பேசுகிற நேரத்தில் ஜிஹோவோட மொத்த ஆளுங்களும் இங்கே வந்திருக்கானுங்க. என்ன நினச்சி தம்பி, நம்ம 1 vs 1 சண்டை போடுவோண்ணா? இது ஒரு யுத்தம்டா. இங்கே ஆள் பலம் தான் முக்கியம். நியாயமாக சண்டை போடணுங்கிறதுக்கு இடமே கிடையாது. உன் மனசில் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க? அங்கேயும் இங்கேயும் குதிச்சு 4-5 பேரை அடிச்சு போட்டா இந்த மொத்த டெரிட்டரியும் நீ யுனைட் பண்ணிடலான்னு நினச்சியா? ஒரு யுத்தத்தில் ஸ்ட்ராட்டஜிங்கிறது ரொம்ப முக்கியம்டா. ஜீஹா பேசுகிற நேரத்தில் லீடாங்க அந்த இடத்துல தலை. இப்போ தான் ஒரு புது தகவல் வந்திருக்கு. அந்த நாம் ஸ்கூலோட லீடர் அவனோட பிஸ்னஸ் என்ன கண்டுபிடிச்சீங்களே, அதுக்கு பழி வாங்குறதுக்கு அவனும் ஒரு டெரிட்டரி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கானா. எல்லா இடத்துல இருந்து நம்ம மாட்டிக்கிட்டோன்னு சொல்கிறான். உன்ன மாதிரி நேற்று வந்தவங்களுக்கும் எங்களை மாதிரி பல வருஷம் இதிலே இருக்கவங்களுக்கும் இதாண்டா வித்தியாசம். யாரு கூட எப்போ ஒன்றா சேரணும், யாரு கூட எப்போ சண்டை போடணுங்கிறத உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தெரியறதே இல்லை. ஆளும் தெரியாமல் காலை விட்டுட்டு தம்பி. அதோட உன்ன மாதிரி ஒரு ஆள் தோத்ததுக்கு அப்புறம் கூட நான் சும்மா விடுவேன்னு நினைக்கிறியா? மற்றவங்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கணும்ல. அதுக்காக உன்னோட ஒரு கை இல்லாட்டி ஒரு காலை எடுத்துகிட்டு தான் போவேன். இப்படிலாம் அவன் சீரியஸாக பேசுகிறப்பே ஹீரோ, ஏய் நம்ம 2 பேரும் பேசாமல் ஒரு டீல் போட்டுக்கலாமான்னு கேட்குறான். இந்த பேக் இருக்குல்ல, இதுதான் அந்த நாம் ஸ்கூலோட சிஓக்கோட பிஸ்னஸை பற்றின ரகசியம். எங்களை அப்படியே விட்டுட்டு போயிட்டேன்னு வையி, இதில் என்ன இருக்குங்கிறத உன்கிட்ட கொடுத்துட்றோம். நீ எங்களை எப்போ வேணால் காலி பண்ணிக்கலாம். நாங்கள் தான் பலவீனமானவங்களாச்சே. பட் அந்த நாம் ஸ்கூல் அவங்க எப்போ உன்னை முதுகில் குத்துவாங்கன்னே தெரியாது. பவர்ஃபுல்லானவனுங்க. நீ தானே சொன்ன எப்போ எதிரிகளாக இருக்கணும், எப்போ சண்டை போடுறவங்களா இருக்கணுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குன்னு. அதை தான் ஃபாலோ பண்ணுறேன்னு சீரியஸாக நல்ல பையன் மாதிரி இவன் பேசுகிறப்ப, நீ ஒரு முட்டாள்றா. நாங்கள் நினச்சா இதை உன்னை அடித்து ஃபோர்ஸ் பண்ணி பிடுங்கிட்டு போயிடலாம். இந்த உண்மையை நீ என்கிட்ட சொல்லியிருக்கவே கூடாது. அதுதான் ப்ராக்டிக்கலான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஜீஹா சொல்கிறப்ப, கண்டிப்பாக இவ்வளோ தூரம் வந்துட்டு இது தெரியாமல் இருந்தால் எப்படி? ஆனால் என்ன ஒன்று, நீ ஃபோர்ஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணுற அடுத்த செகண்டே இந்த பேக்கை நான் எரிச்சிருவேன். எப்படிடா வசதின்னு ஹீரோ கேட்குறப்ப அவனே ஒரு செகண்ட் இம்ப்ரெஸ் ஆகிட்டான். இந்த பையனுக்கு நிஜமாவே அவன் தலையை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கு பாரு. இந்த பேக்கை கீழே போட்டு அப்படியே ஓடி போயிருங்கடா நீ இந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டான். இங்கே அவனுங்களோட பழைய பிளான்லாம் நம்பி நாம் ஸ்கூல் லீடர் ஆளுங்களோட வர டைமில் ஜீஹா கிட்ட இருந்து ஒரு கால் வருது. டே சியோக்கு, அந்த கிறுக்கன் உன் பிஸ்னஸ் என்னங்கிறத என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான்டா. அதனால் நான் அவனை உசுரோட போக விட்டேன். நம்ம டீல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம்டா தம்பி. இப்படி ஒரு பிஸ்னஸை நீ பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்னை விட மோசமானவனால இருக்க. சரி இப்போ வரியா, நம்ம பேசி தீர்த்துக்கலாம் இந்த டெரிட்டரி பிரச்சனையை பற்றி. உன்னோட வால் இப்போ என் கையில் தான் இருக்குன்னு அவன் மிரட்டுறான். இப்போ இது இவனுங்களோட பிரச்சனை ஆயிடுச்சு. ஹீரோ எங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டான். அடுத்த நாள் மீட்டிங்லேயே இவனுக்கு தலையை தொங்க போட்டு உட்காந்துருக்கானுங்க. நம்மளுக்கு இந்த டெரிட்டரி இப்போ தான்டா கிடச்சிச்சு, அதுக்குள்ளே ஆட்டியை போட்டு போயிட்டானுங்களே. சரி, இது நமக்கு ஒரு பாடமாக இருக்கும்னு இவனுக்கு பேசிக்கிட்டு இருக்கப்ப, இப்போ நமக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேவைப்படுறான். ஏன்னா நம்ம எல்லாருமே இங்கே முட்டாள்களாக இருக்கோன்னு கூக்ஜா பேசுகிறப்ப, அதுவும் உண்மைதான். எனக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தெரியும்னு லீடாங் பேசுகிறான். மறுபடியும் லுக்கிசம் ரெஃபரன்ஸுங்க. இங்கே இருக்கிற 3 கிங்டமையும் சேர்த்து பார்த்தாலும் கிடைக்கிற ஆளுங்களை விட ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒருத்தன் இருக்கான். இந்த ஊரை முதல்ல காட் டேக்னு ஒரு பெரிய கேங் ஆண்டுகிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அந்த க்ரூவோட செகண்ட் இன் கமாண்ட் ஜிங்ஜாங். அவன் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அவனோட ரத்த வழியில் வந்த இன்னொருத்தன் இருக்கான். அவனை மட்டும் நமக்கு கிடச்சானா அது ஒரு பெரிய பவராக இருக்கும். பட் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அவன் சரியான இன்ட்ரவர்ட் கை. ஏகப்பட்ட கேங் அவனை ஏற்கனவே ரெக்ரூட் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் ஒருத்தங்கிட்ட கூட இவன் மாட்டலை. நம்மக்கிட்ட மட்டும் எப்படி இவன் ஒத்துப்பான்னு அவனுக்கு பேசிக்கிட்டு இருக்க நேரத்திலே சிஸ்டம் புதுசாக ஒரு கொஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணுது.
இவனை அடைஞ்சோன்னா நம்ம இந்த உலகத்தையே அடைஞ்சிடலாம். லீடாங் பேசுகிறப்ப அந்த சிஸ்டம் அவனை உங்களுக்கு கீழே ரெக்ரூட் பண்ணிங்கன்னா ஒரு ஹை லெவல் அட்டாக் கார்டு கொடுப்பேன்னு சொல்லுது. இருக்கிறதுலே அவனுக்கு கிடைக்காத அளவுக்கு ஒரு ஹை லெவல் அட்டாக் கார்டு. அப்படிப்பட்ட ஒருத்தனா அப்படின்னா உடனே அவனை ரெக்ரூட் பண்ணியே தீர்வேன். அவன் எங்கே இருக்கான்னு சொல்லுங்கள், நானும் போகிறேன்னு ஆர்வமாக இவன் கேட்குறப்ப, பாஸ் இதெல்லாம் தேவையில்லாத முயற்சி. ஏற்கனவே இந்த 2 ஸ்கூலில் அவனை ரெக்ரூட் பண்ண ட்ரை பண்ணிட்டானுங்க. ஒருத்தங்கிட்டே அவன் மாட்டவே இல்லை. நம்ம போனாலும் வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறான். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு இவனுங்க கிளம்புறப்ப அது கேங்பேக் டெரிட்டரி. மறுபடியும் எந்த டெரிட்டரியை தொடவே கூடாதோ அந்த டெரிட்டரிக்கு தான் ஏதோ பக்கத்து வீடு மாதிரி போயிட்டு வரானுங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டோட வீட்டு வாசலுக்கு இவனுங்க போய் நின்னா அங்கே ஒரு ஸ்டூடெண்ட் வாட்ச்மேன் மாதிரி நிற்கிறான். எங்கள் பாஸு ப்ரமோஷன் மேட்ச்சில் இருக்காரு. அதோட அவர் தூங்குற டைம் வேறு வரப்போது, உங்களை மீட் பண்ணவே மாட்டாருன்னு நம்ம சொன்னால், ஏய் வந்திருக்கிறது யாரு தெரியுமா, என் நண்பன் சூகியான்றான்னு கூப்ஜா ஓவராக துள்ளுறான். ஏய் விடுப்பா, நம்ம அவர் தூங்குற டைமில் வந்தோன்னா அது நம்மளோட தப்பு, நமக்கு தான் லக்கு இல்லை. அவர் என்ன பண்ணுவார் பாவம். நாங்கள் போயிட்டு மறுபடியும் திருப்பி வரோம். 3வது டைம் தான் எங்களுக்கு லக்குன்னு ஹீரோ பேசிட்டு கிளம்புற நேரத்தில் லீடாங்க அவனை தடுத்து நிறுத்துறான். யோ தலை, நம்ம தேடி இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டே இவன் தான், உன்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான், உன்னை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறான். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஏற்கனவே நீ என்கிட்ட ஒரு தடவை தோற்று போயிட்டடா, மறுபடியும் வந்தாலும் நீ என்கிட்ட தோற்று தான் போவ. உன்னோட முட்டாள்தனமான கேங் வாரில் நான் இன்வால்வ் ஆக விரும்பலை. என்னை மறுபடியும் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இவன் உள்ளே போகிறப்ப ஹீரோ பீக்கிங் எபிலிட்டி யூஸ் பண்ணுறான். அவனோட எல்லா ஸ்டேட்டஸும் ஸ்ட்ரென்த்து ஸ்பீடுன்னு எல்லாமே கம்மியாக இருக்குது. பட் இன்டெலிஜென்ட் அது மட்டும் டாப் மார்க்குக்கு மேலே +1 இருக்குது. பைத்தியக்கார பசங்க இந்த காலத்தில் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க பாரு, கேங் வார்னு சொல்லி அப்படின்லாம். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிளம்புற நேரத்தில் ஹாருவை பார்க்குறான். பார்த்ததும் அழகுலாம் வாங்கிட்டான். சரி நீங்களே இவ்வளோ தூரம் என்னை தேடி வந்ததால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ளே வந்து பேசுங்க, கண்டிப்பாக அந்த பொண்ணையும் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு அந்த பொண்ணுக்காக தான் அவனுங்களை உள்ளே கூப்பிட்றான். ஹீரோ நடந்த விஷயம் எல்லாத்தையும் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை சொல்கிறான். கடைசி நேரத்தில் வேறு வழி இல்லாமல் அந்த பிஸ்னஸ் பேக் அவங்க கிட்ட கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன தான் உங்கள் சுச்சுவேஷன்னு கேட்டால், சுச்சுவேஷன் ஒன்றும் ஆகாது, பழைய மாதிரி திரும்பிடும்னு அசால்ட்டாக சொல்கிறான். அந்த பேக்கை பற்றின விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிட்டதால அவனுங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிருவாங்க. நீ இப்போ சேஃபான இடத்துல தான் இருக்க. பட் அவனுங்களுக்குள்ளே நடக்கிற சண்டை ரொம்ப நேரம் நீடிக்காது. ஒன்று சீக்கிரம் அடிச்சுட்டு எவனாவது ஒருத்தன் சாவான், இல்லை அவனுங்களுக்குள்ளேயே ஒரு டீலுக்கு வந்துடுவானுங்க. கண்டிப்பாக அவனை காப்ப வைக்க திருப்பி வருவானுங்க 2 பேருமே சேர்ந்து. இந்த கேப்பை நீ யூஸ் பண்ணி வெளியே இருந்து வேறு யாராவது ஒருத்தங்களை ஒன் டைமுக்கு ரெக்ரூட் பண்ணணும்னு சொல்கிறான். பட் வெளியே யாராவது ஒருத்தங்க இருந்தால் தானே நாங்கள் ரெக்ரூட் பண்ணுறது. எங்களுக்கு சுற்றி எதிரிகை தான் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் நாங்கள் கலவரம் பண்ணி வச்சுருக்கோம். ஒருத்தனை எங்களுக்கு உதவி பண்ண மாட்டேன்னு பேசுகிறானுங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கேங்பேக் ஸ்கூலை பற்றி தான் பேசுகிறான். இருக்கிறதுல பெரிய டெரிட்டரி. அவங்க கூட சேர ட்ரை பண்ணுங்க. ஜெயிக்கிற டெரிட்டரிஸில் பாதியை உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லுங்கள். என்னதான் இது சின்ன டெரிட்டரியாக தெரிஞ்சாலும் யார் தான் எக்ஸ்ட்ரா டெரிட்டரி வேணான்னு சொல்லுவாங்க சொல்லு. இப்படிலாம் இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்லி கொடுக்குறப்ப காட்டாகோட செகண்ட் இன் கமாண்டை விட இவன் ஒரு ஸ்டெப் அதிக இன்டெலிஜென்ட்டானவனாக இருக்கான்னு தெரியுது. தூதுக்கு அந்த ஹாஜுன் அனுப்பியிருக்கானுங்க கேங்பேக் ஸ்கூலுக்கு. அங்கே ஏற்கனவே இருக்கிற 2 பேருக்கு ஹாஜுனை முன்னாடியே தெரிஞ்சிருக்கு போல. என்ன ஜீஹா கிட்ட தோற்று போய் இப்போ எங்கள் கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கியா? முதல்ல இங்கே யார் பாஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும் தம்பி. நீ எதிரில் இருக்கவன் திமிரா பேசுகிறப்ப அவனுக்கு ஒரு பஞ்சு வச்சு யார் பாஸ்ன்னு சொல்கிறான். வந்ததும் சண்டை தான் போடுவியாடா, இந்த க்ரீட்டிங்ஸ்லாம் பண்ணுறதுக்கு உனக்கு தெரியாதான்னு இன்னொருத்தன் உள்ளேருந்து என்டர் ஆகுறான். அவனுமே ஹாஜுனோட பழைய ஃப்ரெண்டு போல. பாஸ்டா நான் பேசணும்னு கேட்டதுக்கு, இந்த பாஸ்க்கு இதை பற்றிலாம் கவலையே இல்லை, எவன் அடிச்சுட்டு செத்தாலும் அவ கவலைப்பட போகிறதில்ல, உனக்கு தான் அவரை பற்றி தெரியும்ல. சரி, எனக்கும் கொஞ்ச நாள் சும்மா இருந்து போர் அடிச்சு தான் இருந்துச்சு. இப்போ தான் பண்ணுறதுக்கு ஒரு வேலையாவது இருக்கே, உன் கூட சேர்ந்துக்கிறோம். உன் பிளான் எனக்கு ஓகே தான். கொஞ்ச நாளைக்கு போர் அடிக்காமல் டைம் பாஸ் ஆகும், உன் பிளானை ஃபாலோ பண்ணான்னு ஒத்துக்கிறான் இவன் உடனே. இதெல்லாம் ஹாஜுன் ஹீரோக்கு ஃபோன் பண்ணி சொல்கிற பையது அதுக்குள்ளே ஒத்துக்கிட்டானுங்களா? எப்படா ஒத்துக்க வச்ச? நீ பெரிய ஆள் தான் ஆச்சரியப்படுறான். பட் அவனுக்கெல்லாம் ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவனுக்குன்னு இவனுக்கு தெரியல. சரி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், இப்போ ஃபோனை கட் பண்ணுறான்னு அவள் சொல்கிறப்ப, ஏய் இரு ஃபோனை வச்சிடாத, ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் கடைசியா. ரொம்ப நாள் அவன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன்னு தயங்கி ஒன்று சொல்கிறான். ஸ்டார்டிங்லேருந்து எல்லா பிரச்சனையிலேருந்தும் எங்களை காப்பாற்றினதுக்கு நன்றின்னு சொல்கிறான். நீ தப்பாக புரிஞ்சுக்கிறடா, எனக்கு ஜீஹாவை பிடிக்காது, அதனால தான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன். நீ ரொம்ப என்கிட்ட சென்டிமெண்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். இங்கே சூஹியான் பார்க்கில் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் டீமில் நர்ச்சர் கார்டை வச்சு எல்லாரையும் லெவலப் பண்ணுறான். பட் இவன் டீமில் இருக்கிறதுலே லெவல் கம்மியானது இவன் தான். நான் தான் லீடரு, நான் ஏன் இவ்வளோ வீக்காக இருக்கணும்னு ஃபீல் பண்ணுற நேரத்தில் இவன் ஏதாவது ஒரு வழியை இப்போ கண்டுபிடிச்சே ஆகணும். நர்ச்சர் கார்டை யூஸ் பண்ணாமையே லெவலப் பண்ணுற வழி. அந்த சப்கோஸ்ட் இவனுக்கு விருப்பப்படுற நேரத்தில் வர்றதில்ல. அதிக பிரச்சனையில் இவன் மாற்றப்ப தான் அது வரும். அந்த க்ளவுடு காப்பியோட ட்ரைனிங் எடுக்கவும் முடியாது, அதை வேறு ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டான். இப்போ நான் என்ன தான் பண்ணுறதுன்னு இவன் யோசிக்கிற நேரத்தில் அந்த மோசமான டெரிட்டரி கேங்பேக்கு போகிற பஸ் ஒன்று வருது. அதை பார்த்துட்டு இவனுக்கு கிறுக்குத்தனமான ஒரு ஐடியா வருது போல். அன்னைக்கு நைட் டைமில் அந்த கேங்பேக் ஸ்கூலோட டெரிட்டரியில் ரோட்டில் சும்மா இருக்கிற சில ரவுடி பசங்க ஒரு விஷயத்தை ஆச்சரியமாக பார்க்குறானுங்க. டேய், அது என் கணக்கு மட்டும்தான் தெரியுதா, இல்லை உங்கள் எல்லார் கணக்கும் தெரியுதான்னு ஒருத்தன் மிரண்டு போய் கேட்குறப்ப, அது என்னதுன்னு கேட்குறானுங்க அவனுங்களுக்குள்ளே இன்னொருத்தனே பதில் சொல்கிறான், அது ஒரு பைத்தியக்காரன்டான்னு. என்னன்னு பார்த்தா நம்மால் தான். அவன் தலையில் மாஸ்க் வாங்குறதுக்கு கூட காசு இல்லாமல்
பிளாஸ்டிக் பேக்கை மடையில் கவுத்து அதில் 2 ஓட்டை வேற போட்டு வந்திருக்கான். மாறு வேஷத்துக்கு உண்டான மரியாதையே போயிருச்சு இவனால. இந்த சீனை பார்க்குறப்ப தான் ஞாபகம் வருது. மை லைஃப் அஸ் அ லூசர்னு ஒரு மன்ஹா இருக்கு. அதுவும் இதே ஆர்டிஸ்ட் எழுதின மன்ஹா தான். அதோட ஹீரோவுமே இதே மாதிரி பேக்கை தலையில மாத்திட்டு பேக்மேன் கிம்னு ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்பதான் புரியுது அந்த பேக்மேன் கிம்ங்கிறது ஒரு ஆள் மட்டும் கிடையாது. ஆர்டிஸ்ட் எழுதுற ஹீரோஸ் எல்லாருக்குமே இந்த ஐடியா வந்திருக்கு போல. டிசிக்கு எப்படி பேட்மேனோ அதே மாதிரி இந்த பிடிஜே யூனிவர்ஸில் இந்த பேக்மேன் இருக்கிறதுலே பெரிய டெரிட்டரி கேங்பக் தான். அதுக்குள்ளே நுழைஞ்சா கண்டிப்பாக நிறையா கொஸ்ட்டு கிடைக்கும்னு தான் இவனுக்கு புதுசாக கிடைச்ச பிளான். அதே மாதிரியே உள்ளே வந்ததுமே கொஸ்ட்டு வந்துருச்சு. இதில் இருக்கிற ஒரு ரவுடி அவனை ஏன் எதுக்குன்னு கூட கேள்வி கேட்காம யாரா நீன்னு கேட்டால் அவனுக்கு ஒரு பஞ்சு தான் வைக்கிறான். நம்மால் அதிலிருந்து கூலாக டாஜ் பண்ணி அவன் முகத்திலே ஒரு பஞ்சு வைக்கிறான். என்னோட பேரா நான் தான் பேக்மேன் கிம்னு இவன் சொல்கிறப்ப இந்த டெரிட்டரியில் இருக்க எல்லாருமே நல்ல ஃபைட்டர்ஸ்ன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் இவனோட பஞ்சஸ் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாகவே டெவலப் ஆகுது. வழக்கமாக இவன் பஞ்சை வாங்கின சாதாரண அடியாளுங்களை நாக் அவுட் ஆவானுங்க. பட் அவன் திருப்பி எந்திரிக்கிறான். இந்த ஊரில் இருக்க எல்லாருமே டெவலப்டான மான்ஸ்டர்ஸ் மாதிரி இருக்கானுங்க. போட்டு பொழக்கிறானுங்க இவனை. அடியாளுங்க கூட இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானுங்க. இப்போ தான் இவனுக்கு புரியுது. போன தடவை இவன் அந்த இண்டோர் ஸ்டேடியமுக்கு போயிருப்பான். அதனால தான் வின் பண்ணியிருப்பான். அந்த டெரிட்டரியிலே வீக்கான இடம் தான். பட் மற்ற இடங்கள்ல சும்மா சுற்றுற ஆளுங்க கூட ஸ்ட்ராங்கான ஃபைட்டர் ரேஞ்சுக்கு இருக்கானுங்க. நம்மால் மிரண்டு போய் உட்காந்துருக்கான். அவனுக்கெல்லாம் இவனை சுற்றி உட்காந்து இவனை கொண்டுடலாமான்னு ஈஸியாக பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பட் கடைசியில் என்னடா கொலன்லாம் பேசுகிறீங்க, நம்ம பாஸ் பலவீனமானவங்களுக்கெல்லாம் இறக்கம் காட்டணும்னு சொல்லியிருக்காரு. இந்த பூச்சியை விட்டுட்டு வாங்குற கிளம்பலான்னு அவனுங்க கிளம்பிட்டானுங்க. பட் பிரச்சனை என்னன்னா ஹீரோ 5 தடவை அடி வாங்கியிருக்கான். மாஸ்டர் ப்ளீஸுங்கிற கார்டு ஆக்டிவேட் ஆயிருக்கு. 5 தடவை இவன் அடி வாங்கினானா அதுக்கு ஈக்குவலாக ஏதாவது ஒரு ரிவார்டு கிடைக்கும். நம்மால் பின்னாடியே ஆரா ஃபார்மிங் பண்ணிட்டு எந்திரிச்சு நிற்கிறான். இந்த தடவை இவனுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவனுக்கெல்லாம் ஃபீனிக்ஸ் பரவாடான்னு ஆச்சரியமாக பார்க்குற நேரத்தில் இவன் ரெக்கவரி பில் எடுத்துகிட்டு நம்ம ஏன் இப்போ உண்மையாக சண்டை போடக்கூடாதுன்னு அவங்கள நோக்கி பாயிறான். கொஞ்சம் நேரம் கழித்து கூக்ஜா இவனுக்கு ஃபோன் பண்ணி என்னடா பண்ணுறேன்னு கேட்டதுக்கு நம்மால் மூச்சு வாங்கிட்டே பேசுகிறான். மிட் நைட்டில் மூச்சு வாங்குறானா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொண்ணோட ஜாலியாக இருக்கான்னு நினச்சி கூக்ஜா நம்ம 2 பேரும் ட்ரை பண்ணலாமான்னு ஏதோ வினோதமாக கேட்குறான். ஒரு வேளை அவனாக இருப்பானோ. முட்டா பையில எப்பெல்லாம் எதுவும் இல்லைடா, நாங்கள் ட்ரைனிங் எடுத்துக்க வந்தேன்னு இவன் பேசுகிறப்பே அங்கே இருக்கிற மொத்த பேரையும் காலி பண்ணி வச்சுருக்கான். மிச்சம் இருக்க 2 ஸ்கூல்ஸும் நம்மளை நோக்கி வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறான். இவனுக்கு ஒரு சிஸ்டம் கொஸ்ட்டு வந்திருக்குன்னு சொல்லியிருப்போம். அது இந்த 5 ரவுடிங்களை போட்டு தள்ளுறது தான். இவனுக்கு காலி பண்ணதுக்கப்புறம் 2வது ஒரு சைடு கொஸ்ட் அன்லாக் ஆகுது. அது இந்த பேக்மேன் கிம்ங்கிற நேமை ஃபேமஸ் ஆக்கணுங்கிறது. ஃபேமஸ் ஆக்கணுமா? இனிமேல் அடிக்கடி நான் இங்கே வர்ற மாதிரி இருக்குமேன்னு யோசிக்கிறான் ஹீரோ. இதே டைமில் அந்த கேங்பக் டெரிட்டரியில் இருக்க ஒரு கிளப்பாக காட்டுறாங்க. அங்கே டிஜே என்ஜாய் பண்ணி மியூசிக் போடுறப்போ ஒருத்தன் அதை நிறுத்த சொல்கிறான் அவசரமாக. என்னன்னு பார்த்தா மூளையில் இருட்டில் உட்காந்துருக்க ஒருத்தன் கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை ஒருத்தன் சொல்கிறதுக்காக இந்த மொத்த கிளப்லேயும் ஓடுற மியூசிக்கை நிப்பாட்டியிருக்கானுங்க. மியூசிக்கை நிப்பாட்டுற அளவுக்கு இந்த தகவல் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயமாடான்னு அந்த ஆள் கேட்டதுக்கு ஆமாம் பாஸ், அந்த பேகு போட்டவன் திருப்பி வந்துட்டான், நம்ம ஆளுங்களை பொழந்துட்டான்னு ஏதோ ஒன்று சொல்கிறான். வேறு மான்கால இருக்க ஹீரோ பண்ண சம்பவத்துக்கும் பழி சேர்த்து நம்மால் மேலே விழப்போது போல. பேகை தலையில் மாட்டின ஒரு மர்ம மனிதன் நம்ம ஆளுங்களை பொழந்துட்டானா? இது நம்ம ஃபேக்ட்ரி பக்கத்திலே இருப்பானுங்களே அந்த ஆளுங்களான்னு கேட்குறப்ப பாஸ், சின்ன சின்ன அடியாளுங்களை கூட நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்களே அதனால தான் நீங்கள் ஸ்பெஷல்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். பேக்மேன் கிம்முங்கிற பேரை வச்சு கிம்முங்கிற நேமை அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு அறிஞர் சொல்லியிருக்காரு, நமக்கு ஒருத்தர் செஞ்ச நன்மையையும் தீமையும் எப்பயும் மறக்கவே கூடாதுன்னு. இப்படி இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கப்ப நமக்கு ஒரு புது கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் இவன் பேர் என்னன்னு சொல்லலை. அடுத்த நாள் ஸ்கூலில் ஹீரோவோட மடியில் யாரோ ஒருத்தங்க உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. அது அந்த பொண்ணு சரிந்தான். மறுபடியும் எனக்கு உட்காந்து ஐப்ரோஸ் வரைஞ்சிக்கிட்டு இருக்கா. இன்னுமாடா எனக்கு ஐப்ரோஸ் வளரலன்னு பார்த்தா அந்த பொண்ணே கேட்குறா, டே சூஹியான், நான் உனக்கு ஐப்ரோஸ் வரைஞ்சி விடுவேன்னு ப்ராமிஸ் பண்ணதுக்காக நீ மறுபடியும் அதை ஷேவ் பண்ணிக்கிட்டே இருக்கியா? இப்படி உட்காந்து வரைஞ்சி விட்றதுனால தான் இப்படி பண்ணுறியான்னு கேட்டதுக்கு சீச்சி நான் ஏன் இப்படிலாம் பண்ண போகிறேன்னு அவன் சும்மா சொல்கிறான். பட் அவன் ஐப்ரோஸ் பக்கத்தில் நிஜமாவே ஷேவிங் பிளேட் வச்சு ஷேவ் பண்ண மாதிரி கீரல்கள் புதுசாக இருக்குது. பட் தூங்கிக்கிட்டு இருக்கப்ப ஏதாவது ஒரு பூனை எனக்கு கீரல் போட்டு போயிருக்குன்னு நம்மால் மட்டமாக புழுவுறான். இது தான் லாஸ்ட் டைம் நான் உனக்கு வரைஞ்சி விட்றது, மறுபடியும் என் கிட்ட வந்து ஐப்ரோஸ் வரைஞ்சி விடு நிற்காதான் இவ கடுப்பாக சொல்கிறப்ப அவன் குழந்த மாதிரி அடம் பிடிக்கவே ஆரம்பிச்சிட்டான். நீ ப்ராமிஸ் பண்ணியிருக்கல, என்னை ஏமாத்தாத, நீ தான் எனக்கு சத்தியம் பண்ணையில் ஐப்ரோஸ் வரைகிற, நீ இப்படிலாம் அவன் சத்தம் போடுறப்ப அவன் கன்னத்திலே ஒரு அறையை போட்டு அவன் அடக்கிறா. இங்கே பேக்மேன் கிம்முங்கிற இவனோட சீக்ரெட் ஐடென்டிட்டி ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. பாரு, எதுவும் பண்ணாமே நான் ஃபேமஸ் ஆகுறேன்னு இவன் யோசிக்கிற நேரத்தில் 3வது அவனுக்கு வந்திருக்க குவெஸ்ட். அந்த பொண்ணு சோஹா, இவனோட தங்கச்சியோட ஃப்ரெண்டு, அவள் கூட க்ளோஸ் ஆகணும்னு ஒரு குவெஸ்ட்டு. என்ன மாதிரி கொஸ்ட் இதுன்னு எனக்கு புரியவே இல்லை. ஒருவேளை நான் ரொம்ப சண்டை போட்டுட்டேன்னு எனக்கு பிரேக் எடுத்துக்கிறதுக்கு இப்படி கொஸ்ட்டு கொடுக்குறானா என்ன? பட் இதை விட சண்டை போகிற கொஸ்ட்டே ஜாலியாக இருக்கும்னு இவன் நினச்சிட்டு ரோட்டில் போகிற டைமில் அங்கே இருக்கிற பொண்ணுங்க, இவன் தாண்டி சூஹியான், எஸ்கேபிஸ்ட்டு சூஹியான், பப்ளிக் டாய்லெட்டில் கூட அங்கே வச்சிருக்கிற டாய்லெட் பேப்பரை கூட இவன் ஆட்டையை போட்டு போவான், அவ்வளோ மோசமானவன் இவனை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஸ்ட்டுக்காக ஒரு பொண்ணுக்கிட்ட க்ளோஸ் ஆகிறது அவளோட ஃபீலிங்ஸை தப்பாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆயிராதான் இவன் யோசிச்சுக்கிட்டே அந்த பொண்ணுக்கு சேட் பண்ணுற டைமில் இங்கே செரினா கட்டுறாங்க.
அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அவகிட்ட உனக்கும் சூஹியானுக்கும் நடுவில் ரிலேஷன்ஷிப் எப்படி போகுதுன்னு கேட்குறப்ப, என்ன விளாட்றீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நாங்கள் 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு தான் அவ சொல்கிற நேரத்தில் வெளியே பார்த்தா அந்த சூஹியான் சோஹா பொண்ணை வர வச்சு அங்கே பேசிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்ததுமே எனக்கு வயிறு எறிய ஆரம்பிச்சிருச்சு. அங்கேயே நின்று கத்தி கூச்சல் போடுறான். பட் கண்ணாடி இருக்கிறதால யாருக்கும் கேட்க போகிறதில்ல. இன்னொரு பொண்ணு கூட அவனை பார்த்ததால ஜெலஸாகி அவள் திரும்பிட்டான். அந்த பொண்ணு சரின்னு சோஹாவும் பார்க்குறான். இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. இதோட இந்த சாப்டர் முடியுது. அப்புறம் நண்பர்களே, நம்ம சேனல் மானிட்டைஸ் ஆயிடுச்சு. அதோட மெம்பர்ஷிப் ஜாயின் பட்டன் எனேபிள் ஆயிடுச்சு நண்பர்களே. இன்னும் அடுத்த ஸ்டெப் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் ஒரு விஷயம் நான் முதல்லயே சொல்லிடுறேன். இந்த மெம்பர் ஸ்பெஷல் வீடியோஸ், மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோஸ் இந்த மாதிரி நம்ம சேனலில் சுத்தமாக எதுவும் வராது. எக்ஸ்ட்ரா சலுகைகள் மாதிரி பே பண்ணுறவங்களுக்கு ஒரு கண்டென்ட், பண்ணாதவங்களுக்கு வேறு ஒரு மாதிரி கண்டென்ட்டுங்கிற கான்செப்டே நமக்கு வேணான்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இதை ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டாக நினச்சிக்கோங்க. அண்ட் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண முடியாத சில நண்பர்கள் ஜஸ்ட் உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்டே முதல்ல இருந்தே மிகப்பெரிய சப்போர்ட்டாக தான் இருக்குது. நத்திங் மோர் அண்ட் நத்திங் லெஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.